நீ வேறு சாதியை சார்ந்தவன், நீ தாழ்த்தப்பட்டவன், எங்களது சாதியை சார்ந்த பெண்ணை காதலித்து விட்டாய், ஆகவே நீ உயிர் வாழ்வதற்கே தகுதியற்றவன் என்று கொலை செய்வது ஒருபோதும் மனித மாண்பல்ல. இளைஞர்களுக்கு மத்தியில் சாதிய வெறி. 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன், 2 மாணவர்களுக்கு மத்தியில் பிரச்சனை என்றால் இப்ப பேக்ல இருந்து கத்தி எடுக்கிறாங்க, அறிவால எடுக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு படிப்பவர்கள். நமது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இளைஞர்களின் எதிர்காலம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை எந்த விதத்திலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது புத்தகத்தில் அச்சிடப்பட்டும் கூட அதை தாண்டி அவனுடைய உள்ளத்தில் தீண்டாமை உணர்வு. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன். எதன் அடிப்படையில்? பிறப்பின் அடிப்படையில். நாங்கள் இந்த சாதியில் பிறந்து விட்டோம், இந்த குலத்தில் பிறந்து விட்டோம், ஆகவே நாங்கள் உயர்ந்தவர்கள். நீ வேறு சாதி, நீ கீழ் சாதி, நீ தாழ்த்தப்பட்டவன். மனிதர்களில் தாழ்த்தப்பட்டவர் உயர்த்தப்பட்டவர் என்று ஒன்றுமில்லை. யாராக இருந்தாலும், எந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும், எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் அவரவர் பண்புகளை கொண்டுதான் கடவுளிடத்தில் உயர்வு பெறுகிறார். முகமது நபிகள் அப்படித்தான் போதித்தார். மனித சமூகமே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் பேசுகிற மொழியினால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீங்கள் கொண்டிருக்கிற தோலின் நிறத்தினால் அல்லாஹ்விடத்தில் சிறப்பு பெற முடியாது. நீங்கள் எந்த குலம், கோத்திரம், பிறப்பின் அடிப்படையில் கடவுளிடத்தில் உயர்வை பெற முடியாது. எல்லா மனிதர்களையும் சகோதரனாக கருதி நேசித்து நடந்து கொள்ளக்கூடிய நற்பண்புகளின் மூலம்தான் கடவுளிடத்தில் நீங்கள் உயர்வு பெற முடியும் என்று சொன்னவர் நபிகள் நாயகம். அதனால்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியில் எவ்வித சாதிய பாகுபாடும் கிடையாது.